என்ன மச்சேஸ் வந்துருக்கு, என்ன மச்சேஸ் வந்துருக்கு, என்ன என்ன இங்கே இது இங்கே இருக்கு. மூஞ்சி அலர்ஜி மூஞ்சி ஹலோ மூஞ்சி போகிறேன். ராத்திரி லேட்டா படுக்காதனா கேக்குறியா? ஏன் சாப்பிட வந்து திரும்ப படுத்துக்கோ கண்ணா. எப்ப வந்த? எப்ப? நான் ஒன்னும் ஆஃப் பண்ணலடா. அது என் சம்பளம் 70,000னா அதுல 30,000 ரூபாய் உனக்கே செலவாயிடுது. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் ஈவினிங் 7 o'clock இருந்து மார்னிங் 7 வரைக்கும் பவர். அது ஒண்ணு இல்லடா, நீ குடிச்சிட்டு கண்டவங்க கூட சண்டை போடுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவன் எதுக்கு அடிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சீரியல் ஆக்டிங்ல கொஞ்சம் நிறுத்துங்கடா. முதல்ல குடிக்கிற வழியை பாரு, இல்லைன்னா தண்ணியை கூட கட் பண்ணிடுவேன். அப்பா இது என்ன வீடு ஹாஸ்டலா? வீடுடா, இதோ அம்மா என்ன ஜோக்கா? 2 minutes சீக்கிரம் ஒரு டிஃபன் இருக்கா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். தம்பி அது அடிச்சு ஆளு கொஞ்சம் சீரியஸா இருக்கான். எத்தனை நேரம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். குடிக்க வேண்டியது உங்களுக்கு வேண்டியது எங்க தூக்கத்தை தான் கிடைக்கும். 1 2 3 போடா. சக்கரை சட்னி கூட குழந்தை பசித்தாங்க மாட்டாங்க. கொஞ்சோண்டு உப்புமா மட்டும் கலரி கொடுத்துடுறேங்க ப்ளீஸுங்க. எதுக்கு இப்படி சாடிஸ்டா பிஹேவ் பண்றீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்? வேலைக்கு எனக்கு இந்த இட்லி சக்கரை தம்பி கோபத்துல ஒரு ஜூஸ் சாப்பிடாம போறான். வேலை செஞ்சதை வீட்டுல அப்பா சொன்னாங்க. கண்ணா, உனக்கு ஒரு 1000 rupees நான் ஜிபே பண்ணிடுறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளவு ஸ்டைலா சிகரெட் குடிக்கிறான். வேலைக்கு போறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. சின்ன வயசுல இருந்து வேலைக்கு தான் போகலான்னு உறுதியா இருக்கல, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பைக் சீட்ல ஆசை கட்டுறேன். எங்கேயும் வேகன்சி பார்த்தேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க பண்றோம். எனக்கு வேக்சினேஷன் இல்லை. என் பசங்க எல்லாருமே கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. இன்னும் யாரும் சாப்பிட கூட இல்லை. சித்ரா வந்துட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா, நீ பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சிஸ்டர்? சாக போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு முன்னாடி இந்த செக் ரொம்ப சின்னது. நான் போயிட்டு வரேன் சிஸ்டர். காட் பிளஸ் யூ மா. ஏமா இவ்வளவு பேச மாட்டேங்கிறேன்? காலையில உங்க அப்பா கிட்ட நான் ஒரு வேலைக்காரி வச்சுக்கட்டுமான்னு கேட்டேன். ஒரு சின்ன பையனுக்கு வேலை கிடைச்சதும் வேலைக்காரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னாரு. ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்லடா, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமே நான் வேலைக்காரி வச்சுக்கிறேன். நான் வேலைக்கு போகணும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஆமாடா, நீயும் காலையில எதிர்ச்சி அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி வேலைக்கு போகிறத பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம். இப்ப நான் நாளைக்கு போயிட்டு வச்சு இப்ப இது சாப்பிட கஷ்டம். செட் ஆகுது பார்க்கலாம். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? அதுல உங்க ஃபாதர் ரெக்கமெண்ட் பண்ணவங்க 6 பேர் வந்திருக்காங்க. ஓ, ரெக்கமெண்டேஷன்ல வந்த கேண்டிடேட் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அவ்வளவுதானா?
இருக்கிறவங்கள வெள்ளையை அழகா மாத்தி ஒன்று மார்க்கெட்டிங் பண்ணணும். மேடம், சார் மாதிரி எல்லாரும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. நம்ம ஜீரோ ஆன் பண்ணா போதும். கருப்புனா அசிங்கம், வெள்ளைனா அழகு. அந்த காம்படிட்டர்ஸ் மாதிரி நாமளும் கேவலமா மார்க்கெட் பண்ணணும். நாமளும் அதே போய் சொல்லுவோம். நம்ம ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை வெள்ளை ஆவிங்க நாம அழகு ஆவிங்கன்னு சொல்லுவோம். மேடம், ஸ்டாப் திங்கிங் ஃபார் லெட்ஸ் திங்க் பியூட்டிஃபுல். Super! Amazing caption! Genuinely, I appreciate the way you think. And the sales team இல்ல sales head appoint பண்றேன். We have ISP candidate for that. ஒரு ISP candidates ல இருந்தாங்க அந்த queen காணாம போயிடும். இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நீங்க கேஷ் கொடுத்தா நான் பில் கொடுத்துடுறேன் மேடம். Super, Balu, that's the spirit. So Balu, your salary will be 12 lakhs per annum. 12 lakhs per கஷ்டப்படாதீங்க, 1 lakh per month. மேடம். மேடம், thank you so much மேடம். என்னாச்சு? மேடம், எங்க மிடில் கிளாஸ் கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு ஆசைலாம் நிறைவேறிடுச்சு மேடம். Thank you மேடம். See you tomorrow. See you. முழுகுதா Just use Recharge 3-in-1. Giving you hair that's fresh, fragrant, and smooth. 3 long-lasting benefits in one bottle. Recharge 3-in-1. New Recharge 3-in-1 K series gives you K beautiful hair. பின்னால வா. La proa ciertos en la red de usuarios. Ahí los partidos. வேலை கிடைச்சிருச்சு. எங்கடா? காஸ்மெட்டிக் கம்பெனில மாசத்துக்கு ₹1,00,000 சம்பளம். நாளையில இருந்து உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ. பணத்தை நான் தரேன். பாத்தீங்களா? சரி. ஒருத்தர் டாக்டர் ஓ, இங்க இருக்கா? யாரு மட்டும் வருது. சார் என்ன வேலைக்கு போயிட்டாரா? இல்லைங்க, ரெடி ஆகுறேன். சரி, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு 10,000 புது பஸ் ஏதாவது எடுத்துக்கோ. அதெல்லாம் நேத்தே வாங்கிட்டாங்க. எதிர் வீட்டுல இருக்க பத்மநாபன் பையன் கிட்ட 40,000 ரூபாய் கொடுத்துருமான்னு என்கிட்ட கொடுத்தாரு. அதை வச்சு வாங்கிட்டேன். பையனா? நீயா? நான் பையனதும் நம்ம பையனை நினைச்சிட்டேங்க. என்னோட சர்வீஸ்ல உங்களை மாதிரி திருட்டு பசங்களை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் அங்க பாருங்க, என் புள்ள. சின்ன வயசுல என் புள்ள அவ்வளவு அழகா இருக்கா. டேய் நில்லு. கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? என்னடா இது பேண்ட்? ஏதோ திருநாய் கூட சண்டை போட்ட மாதிரி இந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கு. அப்பா, ஒரு பேண்ட் 2 மீட்டர் துணி எடுத்தீங்க. அப்படி இல்ல. வாங்கும்போது ₹40, தோச்சுக்கு லைட் ப்ளோ ஆனது. அந்த கதைலாம் இங்க இல்ல. பர்ஃபெக்டான டெக்னீஷியன்ஸ், ஹேண்ட்ஸமான டிசைன், பார்த்து பார்த்து தச்சு இதுதான் இது. இட்ஸ் a brand tag. Buy more. இவன் திருதிட்டானே நீ நம்புற? ஆ? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்ய போறாங்க. அதுதான் தெரியுமே. இவன் வேலை செய்ய போறது இல்லை. அவங்க தான் வேலை செய்யும். கூட்டம். டேய், அறிவு கட்ட முட்டா பை விட்டு போச்சா? அதான் அந்த கை நல்லா இருக்குல்ல? பசங்களை வேலைக்கு வைக்கிறது தப்பு. இதுல கையை விட்டு விட்றா. கையை விட்றா. டேய், ஒரு சாரி கேட்டு. நான் யாரை திருப்பி உனக்கு? எவனா அந்த வேலைக்காரன்? அவரு சாரி. சாரி. அது எல்லாத்தையும் நீ எடு. நானா?
போயிடலாம். அம்மா மாசம் தான் என் கூட வரியா? திரும்பவும் வேலைக்கான இல்ல, நீ சாப்பிட்டியா இல்லையா? மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். செகண்ட் டேக்கே ஜீன்ஸா? நாளையில இருந்து டிஷர்ட், ஷார்ட்ஸ், பைஜாமாஸ் இதெல்லாம் போடுங்க. அப்படிலாம் இல்லை மேடம். வேலைக்கு அடிச்சு புதுசா தான். இதுவா? மேடம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஃபார்மல்ஸ் போட்டா ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீவரிஷா கடுப்பு இருக்குங்க. மேடம், இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். எனக்கு ஓகே தான். ஆனா அந்த டாக்டர் பிரச்சனை பண்ணாம பார்த்துக்கோங்க. அது பார்த்துக்கலாம் மேடம். உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே. தம்பி உங்க ஃப்ரெண்டு Hi. நீங்க என்ன படிக்கிறீங்க? அவன் படிக்கல. நம்ம கம்பெனில வேலை பார்க்குறான். நம்ம கம்பெனிலயா? கம்பெனிக்கு சில ரூல்ஸ் இருக்கு. நீரும் நடப்பாங்க. ஜீன்ஸ் பத்தி சொல்லுங்க. மேடம் பெர்மிஷன் வாங்குங்க. செக்யூரிட்டி ஆளுங்க அடிச்சியா? மைக்கா சப்ளையர்ஸ்ல அவங்க தான் போவாங்க. விடுங்க. பாலு, அடுத்த நிமிஷம் அடிச்சோட மட்டும் மட்டும் இவன் அடிக்கதான் செஞ்சான். what? Child labor encourage பண்ற இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க எதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க? மாதிரி Change the vendor. அது என் கையில இல்லை. It's a father's concern. This is my company. விட்டாரா பாலு, மேடம், நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் கூட கொஞ்சம் மீட்டிங் இருக்கு. நீங்க ரெடியா இருங்க. அது யாரையும் அடிக்கணுமா? பாலு, 2 நாள் தான். வெண்டரை அடிச்சிட்டீங்க. இதுக்கும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டீங்க. உங்களை சின்ன குழந்தையை பாத்துக்கிற மாதிரி கைக்குள்ள வச்சு பாத்துக்கணும் போலயே. நீங்க குழந்தை இல்ல. மீட்டிங்க்கு ரெடியா இருங்க. ஓகே. எது மனசு நான் சக்கரை பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறேன். போடுறேன். ஆனா நான் அவனை உடனடியா வேலையிலிருந்து தூக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எதுவும் நடக்காம பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். ஓகே. இதுல வச்சுக்கிறேன். நான் ரெக்கமெண்ட் சரி வேணாம். பார்க்கட்டும். அருகதையே இல்லாத ஒரு மார்க்கெட் ஹிட்டா போட்டுருக்கேன். அதை விட்டுறேன். இந்த செக்யூரிட்டி விஷயத்துல மட்டும் நீ இருப்பாங்க. அப்பா, உங்க child labor encourage சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கு. ஓகே, நீ பிகேவ் லைக் ஆண்டர்பிரினர். அண்டர்ஸ்டாண்ட்? பாப்பலாம். ये कार रिपेयर अरे உட்காந்து சம்பளத்தை வாங்கிட்டு போறாங்க. இங்க வந்து பாடம் வளர்த்து இந்த ஆள் உனக்கு என்ன கணக்கு சொல்லுங்களா? நாம படிச்சோம்னா நாம முன்னேறலாம், 4 பேரை காப்பாத்தலாம்னு சொல்லி கொடுத்தாரு. அம்மா எல்லாரும் உனக்கு தப்பு தப்பா சொல்லித்தராங்க. அதெல்லாம் நீ மண்டையில் ஏற்றிக்காங்க. இந்த ஸ்லேட்டை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட குவாரிக்கு வந்துரு. வேலை செஞ்சாதான் நீ வாங்க. லைக் சப்ஸ்கிரைப் போனுங்கடா போனுங்க பாய் பாய்